நடிகர் விஜய் நான் ஒரு வசூல் மன்னன் தான் அப்படிங்கறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அந்த வகையில கோட் திரைப்படம் வெளியாவதற்கு இன்னும் 2-3 தினங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ப்ரீ புக்கிங்ல மட்டுமே படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு. வெங்கட் பிரபு இயக்கத்துல அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுடைய தயாரிப்புல கோட் திரைப்படம் வெற்றிகரமாக எடுக்கப்பட்டு அதற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் எல்லாமே முடிந்து இன்னும் 2-3 தினங்கள்ல படம் வெளியாக இருக்கு. படத்தினுடைய பாடல்கள் சரி, ட்ரைலர் சரி, எல்லாமே ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. படத்தை பத்தின விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 பாடல்களுமே கலவையான விமர்சனத்தை தான் பெற்றிருந்தது. ஆனா அதை எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற வகையில ட்ரைலர் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ட்ரைலர்ல விஜயனுடைய ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்புல இருந்தாங்க. அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில தான் ட்ரைலரும் இருந்தது. அதை தொடர்ந்து மெயின் பிக்சருக்கும் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருந்தே விஜய் படம் ரிலீஸ் ஆனா எப்படி ஒரு திருவிழா போல இருக்குமோ, இப்ப இருந்தே இந்த வைப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கத பார்க்க முடியுது. சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள்ல டிக்கெட் புக்கிங்ஸும் ரொம்பவே வேகமா நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக செப்டம்பர் 5 நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோவை இந்த மாதிரியான பெரிய நகரங்கள்ல ஆல்மோஸ்ட் 5 அந்த தேதிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புக் ஆகினதை நம்ம பார்க்க முடியுது. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 6-7 தேதிகள்லையுமே பெரும்பாலான இடங்கள்ல டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. சென்னை, கோவை மாதிரியான இடங்கள்ல அடுத்தடுத்த நாட்களையும் ஃபுல்லாக இருக்கு. மதுரை மாதிரியான இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் டிக்கெட் புக்கிங் கம்மியா இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அதுவுமே வீக்கெண்ட் ஆக ஆக படத்துடைய ரிவ்யூ வர ஹவுஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த படத்திற்கான ப்ரமோஷன் பணிகளை இன்னமும் இயக்குனரும் சரி, தயாரிப்பாளரும் சரி தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு பேட்டி அளிக்கிறது, பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்றது அப்படின்னு அந்த படத்துல இருக்கக்கூடிய பிற நடிகர்கள், வைபவ் மாதிரியான நடிகர்கள் தொடர்ந்து அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கதையும் கவனிக்க முடியுது. இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் பத்தி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருந்தது. ஆனால் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடும் அதே சமயத்துல நடைபெற இருப்பதா சொல்லப்பட்டதுனால படத்தினுடைய ஆடியோ லான்ச் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுல விஜயனுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா விஜயனுடைய குட்டி ஸ்டோரியை கேட்க முடியாது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய வருத்தம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஆனா அந்த ஸ்பீச்சை மாநாட்டுல கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜயனுடைய ரசிகர்களும் சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. அப்படி கோட் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் சரி, அதே சமயத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கான மாநாட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன், அதாவது இந்த மாதம் முழுக்க விஜயனுடைய மாதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு அவ்வளவு ட்ரீட் காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த டிக்கெட் புக்கிங்ஸை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் விஜய் மறுபடியும் ஒரு வசூல் மன்னன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காரு. இப்பவே இவ்வளவு டிக்கெட் புக்கிங்ஸ் அப்படின்னும் போது இன்னும் படம் ரிலீஸ் ஆகி வரும்போது கண்டிப்பா படம் 1000 கோடி வசூலை தாண்டும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது.